உங்கள் பட்ஜெட் பத்மநாபன். சமீப காலமா மக்கள் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் எஃப்டில போடுறாங்க சேவ் பண்ற பணத்தை. இதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல என்னென்ன நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு சார்? இப்போ பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஆர்டி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. காலங்காலமாக ஒரு 50-100 வருஷமாக இருக்குது. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர்டி மெயினாக என்னத்துக்காக போட்டாங்க அப்படின்னதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து கேரண்டீடு. ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி வந்து இது கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் பேங்க்கு அல்லது கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐயோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் தான் எல்லாமே கொடுக்கக்கூடாங்க. அதனால வந்து உங்களுக்கு மணியை பொறுத்தவரையும் கேரண்டியாக வந்துடும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர்டி இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது எப்படின்னா ஒரு 2000வது வருஷத்துக்கிட்ட. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயே நமக்கு வந்து ஒரு 13-14% வரையும் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போயும் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% தான் இருக்கும், 7-8% தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்து தட் மேக் சென்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு வந்து 6-7% மேலே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்க மாட்டேங்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஆன் பேப்பர் 7% இருக்குது. பட் இன் ரியாலிட்டி பார்த்தோன்னா 9%, 10% வரையும் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபோ அல்லது அம்மாட்டையே கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, போன வருஷம் அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு 20,000 ஆச்சுன்னா இந்த வருஷம் மினிமம் 22,000 இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 10% வந்து ஆவரேஜாக இருக்குது. வேற நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7%, 8% தான் கிடைக்கிது. அப்போ இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய பிரின்சிபல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டே போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் எப்போ போடலான்னா உங்களுடைய தேவை வந்து ஒரு 6 மாதம் 1 இயர், இன்னும் 6 மந்த்ஸில் வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க அல்லது உங்கள் பையனை வந்து படிக்க வைக்க போகிறீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து டோன்ட் நீட் டு இன்வெஸ்ட் இன் அ மார்க்கெட். பிகாஸ் 6 மந்த்ஸில் மார்க்கெட் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் போகலாம். அந்த சமயத்தில் படிப்பு கண்டிப்பாக நடந்தாகணும். அப்போ இல்லை நான் மார்க்கெட்டில் போட்டேன் அதனால் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால பையனுடைய படிப்போ அல்லது பொண்ணுடைய கல்யாணத்தையோ நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு வந்து என்னாச்சுன்னா காலகாலமாக இப்படி பழகினதுனால ஒரு கேரண்டி ஃபிக்ஸ்டு இப்படியே நம்ம மைண்ட் செட் உருவாயிடுச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மணியை வாங்கி அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேரில் வாங்குறாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து எந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்டர்லையும் ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ரிசர்ச் பண்ணி இல்லை இந்த கம்பெனி நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஸோ இதில் நம்ம வாங்கினோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்புட் வந்து தே ஆர் கான்ஸ்டன்ட்லி கிவிங் டு த ஃபண்ட் மேனேஜர். ஸோ அதை பேஸ்ட் ஆன் த இன்புட் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு இருக்கும். இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சப்போஸ் அந்த ஸ்டாக்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து வெளியிலையும் வந்துடுறாங்க. இதை வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுனால இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years, 10 years, 15 years, 20 years இதிலெல்லாம் வந்து ஒரு 15% வந்து ஆவரேஜாக கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் போட்டிங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஆவரேஜாக 15 கிடைக்காது. ஸோ ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ரிட்டனே கொடுக்காது, அடுத்த வருஷம் 50% ரிட்டர்ன் கொடுக்கும், அப்புறம் சில சமயம் -15-20% கூட கொடுக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா யூ ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 1 year அப்படின்னதுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கே வராதிங்க. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் 3 வருஷம் வெயிட் பண்ணும். இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அல்லது என்னுடைய பொண்ணுக்கு வந்து இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு 5 வருஷம் இருக்குது, நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து 10-20 வருஷம் 30 வருஷம் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஸ்டாச்சுட்டரி வார்னிங். ஓகேயா? ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க 15% நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் எல்லாம் சொல்கிறீங்க, ஏன்னா கடைசியில் இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் சொல்லும்போது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை பொறுத்தவரை என்னென்னா அது வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி சினிமாவோ அல்லது ஏதாவது டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் யாராவது ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அல்லது தண்ணி அடிக்கிறாருன்னா புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங். ஆனால் இது இப்போ நாளுக்கு நாள் வந்து குடிக்கிறவன் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கான். எவனாவது குடிக்கிறவன் அதெல்லாம் பார்க்குறானா அல்லது பார்த்தாலும் இதை பற்றி கவலைப்படுறானா? அதெல்லாம் இல்லை. பட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் சொல்லணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலேயும் கீழே போயிட்டுருக்கும். லாஸ்ட் 1 year நல்லா 50% ரிட்டர்ன் வந்திருக்கு, 30% ரிட்டர்ன் இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்வேஸ் whenever you are investing in a mutual fund அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ ஃபுல் டைம் இதை பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி
ஒரு ப்ரொஃபஷனலோட நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன கோல், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7980 அப்போ தான் சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை உருவானது. அன்றைக்கி வந்து மும்பை பங்குச்சந்தையுடைய குறியீட்டு எண் 100, 7980. இன்றைக்கி வந்து நம்ம 44 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து குறியீட்டு எண் வந்து 78,000. புரியுதுங்களா? 78,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 மடங்கு வந்து லாஸ்ட்டு 44 இயர்ஸ் வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சார் 78,000 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போகாதான்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 78,000 நாளைக்கு 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் எவ்வளோ வேணாலும் போகலாம். எப்படி நமக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தாத்தாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து மாதமே எனக்கு 250 ரூபா தான் எனக்கு சேலரி கிடைச்சிது, 300 ரூபா தான் கிடைச்சிது அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒரு வேளை டிஃபன் சாப்பிட்றதுக்கே 300 ரூபா ஆகிடுது. அதனால் அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு வேலைக்கே 300 ரூபான்னா இன்றைக்கி அவங்க சிரிச்சிருப்பாங்க. அதனால் இவ்வளோ தான் போகணுங்கிறது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த நம்பரை வந்து எது குறிக்குது அப்படின்னா கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் நம்பர் 1 கம்பெனி. அதுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன், அந்த கம்பெனி நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது 21 லட்சம் கோடி. நம்ம 21 லட்சம் கோடி கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். நீங்கள் வந்து எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் மினிமம் 3 வருஷம் எனக்கு பணம் தேவையில்லை. அதோடு இல்லாமல் இந்த ஏற்ற இறக்கம், வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் எனிகோ இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் டர்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் டிகேட் பிலாங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாட் டிகேட், திஸ் செஞ்சுரி பிலாங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிறாங்க. இந்தியா வந்து எமர்ஜிங் கண்ட்ரி, எல்லா டெவலப்டு கண்ட்ரியும் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா 10 வருஷம் கழிச்சு தட் வில் பி யுவர் பிக்கஸ்ட் ரிக்ரெட். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு வேணும், ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப், ஒரு செக் லீஃப். இது இருந்தால் மட்டுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து இப்போ யாராவது ஒருத்தட்ட வந்து பேன் இல்லை அப்படின்னதுன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. அண்டு வந்து கேஷில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்லேயோ அல்லது கோல்டுலேயோ ஈவன் நம்ம கேஷ் கொடுத்து இன்றைக்கி வாங்கலாம். ஸோ எதெல்லாம் கேஷ் டீலிங்கில் இருக்கோ அதில் வந்து நிறைய தில்லுமுல்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வெல் ரெகுலேட்டட் பிகாஸ் த மணி இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அண்ட் இட் கோஸ் டு த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட். நாளைக்கு ரிடம்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. இட் இஸ் ஹைலி ரெகுலேட்டட். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு இருக்கோ, எல்லா பேங்க்குடைய ரெகுலேட்டர் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து நம்மளுடைய மணி வந்து 100% சேஃப். யாரும் உங்கள் மணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற திட்டத்தை பொறுத்து அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து வேறுபடும். மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமாக எடுத்தாதான் லாபம் கிடைக்குமா, நடுவுல எடுத்தா லாபம் கிடைக்குமா? இதே கொஸ்டின் வந்து நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. சரிஞ்சு நான் சொன்னேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 இயருக்கு வந்து லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 10,000 ரூபா. இந்த 1 இயர் ஆயிருக்கு, 1,20,000 ரூபா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 1 இயரில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% வரையும் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து 1,20,000 ரூபா ஒரே சமயத்தில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 1,80 இருக்கும். ஆனால் நீங்கள் 10,000 போட்டிருந்ததுனால உங்களுக்கு வந்து 60,000 வராது, ஒரு 30,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து கெயின் ஆயிருக்கும். ஸோ இந்த மணியை வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன். இந்த மணியை வந்து யூ கேன் அலோவ் த மணி டு க்ரோ. நான் போட்டேன் சார் 1,20 போட்டேன், 1,50 வந்திருக்கு, எனக்கு ஒரு 30,000 ரூபா எனக்கு தேவைப்படுது, ஒரு ஃபோன் ரொம்ப நாளாக மாற்றவே இல்லை, ஒரு 25,000 ருபீஸ்க்கு நான் ஒரு ஃபோன் பார்த்துருக்கேன், இந்த ரிட்டர்னும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா, அந்த தேவை இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலைன்னா அந்த மணியும் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் பார்ட் இன் யுவர் க்ரோத். அதனால் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் அதை வந்து வளர விடலாம். இப்போ வந்து பணத்தை எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்ல நான் இங்கே விரும்புகிறேன். என்னென்னா கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கும் நம்ம எடுக்கக்கூடிய பணத்துக்கும் இடைவெளி எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூலை 1 நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்து ஜூன் 26 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் ஆகலை. ஸோ 1 லட்சம் போட்டது இன்றைக்கி 50% ரிட்டர்ன் பார்க்குறேன், 1,50,000 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னும் 4 நாள் வெயிட் பண்ண முடியாது, ஐ நீட் த மணி பேட்லி அப்படின்னா என்டையர் மணி நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து 1% எக்ஸிட் லோடு. ஸோ 1,50,000 லட்ச ரூபாய்க்கு 1% எக்ஸிட் லோடு, அது வந்து 1,500 ரூபா, அது நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு கெயின், 50,000 ருபீஸ் கெயின்.
அதுக்கு வந்து 15% which is 7,500. ஸோ 7,500 + 1,500 9,000 ருபீஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 போட்டதுக்கு 1,41,000 கிடைக்குது. நம்ம வந்து ஐயோ 9,000 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு அழறதுக்கு பதிலாக 41% வந்து வித்தின் அ இயர் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படணும். இது வந்து 1 இயர்க்குள்ளே எடுத்தா. சப்போஸ் நீங்கள் இது வந்து ஜூலை 1க்கு பதிலாக ஏப்ரல் 1ல் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதே 1,00,000 போட்டிருக்கீங்க, இப்போ அதோடைய வேல்யூ வந்து 1,80,000 ரூபாய். ஸோ 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் லோடு கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ எக்ஸிட் லோட். வாட் இஸ் த கெயின்? கெயின் இஸ் 50,000 ருபீஸ். எவ்ரி இயர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 இயர்க்கு மேலே இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு வரையும் டேக்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு எவ்வளவு 50,000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா இங்கே அந்த 1,50,000 ரூபாயும் நம்ம பாக்கெட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம். இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் மோஸ்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது மியூச்சுவல் ஃபண்ட்.